ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா குண்டு குண்டுன்னு வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் சாஃப்டாகவும் உளுந்த வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது, ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கோம். இப்போ இந்த உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிக்கோங்க. 2-3 வாட்டி நல்லா நுறையா வரும், அதெல்லாம் போக நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துலேயே நம்ம உளுந்து வந்து நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா உளுந்தையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகம் ஊற்ற வேணாம், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லா உளுந்தையும் நம்ம வலிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3-5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாவை வந்து அடித்து பிசைங்க. இந்த மாதிரி நான் டேப் பண்ணுறல அந்த மாதிரி பண்ணுங்க. வடை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வரும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா. இப்போ மாவை வந்து குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்காவது நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைங்க. நம்ம சேர்த்ததோட மாவு வந்து இந்த மாதிரி நம்ம அடிச்சு பிசைறதுனால நல்லா மாவு உப்பி வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு நம்ம கலந்தாச்சு. உப்பும் நல்லா மாவோட கலந்துருக்கும். இப்போ இதுக்கு தேவையான சாமான்லாம் நம்ம போட்டுக்கலாம். வடைக்கு தேவையான சாமான்லாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மிளகு வேணும்னா கூட நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் மிளகு சேர்க்கல, சீரகம் மட்டும் தான் சேர்த்தேன். இப்போ நல்லா கலந்துட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ வடைக்கு வந்து பச்சை மிளகா கொஞ்சம் பசங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் உளுந்து அரைக்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. வாயில் கடிப்படாமல் இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு நம்ம கையை நல்லா நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி எடுங்க. எடுத்து கையால் நல்லா உருட்டுனீங்களா அது நல்லா பால் மாதிரி உருண்டு வரும். இப்போ நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். வடையும் சூப்பராக வரும். கையில் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு அதை அப்படியேவும் நடுவில் ஹோல் போட்டுட்டு எண்ணெயில் போட வேண்டியது தான். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. நல்ல எண்ணெய் சூடானதும் நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும். அப்போ வந்து நம்ம வடையை இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வடை மாவு போட்டதும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயுமே வடை வந்து நல்லா உப்பி வந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம மறு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது சூப்பராக வரும் வடை. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெளியில் மொறுன்னு. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற உளுந்த வடை. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். இன்னும் வரது பூராமே பண்டிகை நாட்கள் தான். அதனால வீட்டில் வந்து எல்லார் வீட்லையுமே வடை பாயசம்லாம் செய்வோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சிங்கன்னா நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.